சென்னையில் மீண்டுமானது மழை தற்போது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்ட்ரல், புரட்சிவாக்கம், பிராட்வே, எழும்பூர், கீழ்ப்பாக்கம், அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி கடந்த நகர்வு இன்றி சென்னைக்கு கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் வடக்கு திசையில் நகரும் என முன்பு கணிக்கப்பட்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி தொடர்ந்து நேற்று காலை துவங்கிய மழை தலைநகர் சென்னையில் நேற்று காலை துவங்கிய மழையானது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. தற்போது துவங்கி இருக்கின்ற மழை சென்ட்ரல், புரட்சிவாக்கம், எழும்பூர், கீழ்ப்பாக்கம், அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழையானது துவங்கி இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு முன்பாக சற்று ஓய்ந்திருந்த மழை மீண்டும் தற்போது துவங்கி இருக்கிறது. கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாமல் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மோட்டார் பம்புகளை பயன்படுத்தி இந்த தண்ணீர்களை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிகமாக மழை வடசென்னை பகுதியில் பெய்திருப்பதாக கூறப்படுகிறது வானிலை ஆய்வு மையம் தரப்பில். அதன்படி வியாசர்பாடி, ஓட்டேரி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மழையானது பெய்திருக்கிறது. அதன்படி வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதை தொடர்ந்து அங்கு மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 55 HP 2 மோட்டார்களிலும் 30 HP 2 மோட்டார்கள் மூலமாகவும் தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அரை மணி நேரத்தில் மற்றொரு 100 HP மோட்டார் மூலம் அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தம் 5 அந்த மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக பல்வேறு பகுதிகளில் இந்த மோட்டார் பம்புகளை வைத்து மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில அதிகமாக மழை பெய்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சாலைகள் பேரிகார்டால் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக பெய்திருக்கிறதோ அங்கு கூடுதலாக மோட்டார்கள் வைக்கப்பட்டு அந்த மழை நீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மழை 1 மணி நேரத்துக்கு முன்பாக சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் கனமழையானது துவங்கி இருக்கிறது. மத்திய சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தாலும் வட சென்னை பகுதியில் அதிக மழையானது பெய்து வருகிறது. தற்போது அண்ணா சாலை, புரட்சிவாக்கம், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. அவ்வப்போது விட்டு விட்டு பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று அதாவது 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி கடந்த நகர்வு இன்றி எந்த ஒரு நகர்வும் இன்றி அதாவது சென்னையில் இருந்து கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில வடக்கு திசையில் நகரும் என முன்பு கணிக்கப்பட்டிருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையோரமாக நிலவி வரும் நிலையில அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தொடர்ந்து சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. ஆங்காங்கே பெய்திருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாக மாநகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது அங்கிருக்கக்கூடிய சாலையோரத்தில் அதே போல தெருக்களில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை மோட்டார் பம்புகள் மூலம் அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த புரட்சிவாக்கம்
பிராட்வே, அதே போல சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவுல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் எதன் மூலம் இந்த தண்ணீர் தேங்கி இருப்பது குறித்தும் அதிகாரிகள் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முறை எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறதோ அதே போல இந்த ஆண்டும் நேற்று முதல் பெய்த இந்த மழையின் காரணமாக அதே பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீர் தேங்குவதற்கான காரணம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்க போது மழைநீர் வடிகாலில் அடைப்பின் காரணமாகவும் அதே போல நீர் சரியாக செல்லவில்லை என்ற காரணத்தினாலும் தொடர்ந்து இந்த அந்த மழைநீர் வடிகாலில் தண்ணீர் செல்லவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். எதற்காக செல்லவில்லை என்று தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுடன் தொடர்ந்து இரவு நேரத்திலும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் மத்திய சென்னை, வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக இந்த ஓட்டேரி, நல்லா கால்வாய் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார். அதே போல சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவசர கால கட்டுப்பாட்டு மையத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நேற்று காலை முதலே மாநகராட்சியில் பெய்திருக்கக்கூடிய இந்த மழையினுடைய அளவு சராசரியாக எவ்வளவு பதிவாகி இருக்கிறது, அதே போல எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழைநீர் தேங்கியிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்திருந்தார். அந்த தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு அந்த வியாசர்பாடி மேம்பாலம், அதாவது ஜீவா ரயில் நிலைய மேம்பாலத்தில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அங்கு இரவு முழுவதும் அந்த தண்ணீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல எங்கெங்கு மழைநீர் தேங்கி இருக்கிறதோ உடனடியாக இரவுக்குள் அனைத்து மழைநீரும் வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. முழங்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய தண்ணீரை முழுவதுமாக ஆங்காங்கே மாநகராட்சி அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். ஒருவேளை மழைநீர் வடிகாலில் இந்த தண்ணீர் செல்லவில்லை என்றால் தற்போது தொடங்கிய மழை காலையிலோ அல்லது நாளை இன்று பிற்பகல் வரை மழை நீடித்தால் தொடர்ந்து இந்த முழங்கால் அளவிற்கு கூடிய மழைநீர் அதிக அளவில் முக்கிய அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதிகமாக மழை மழைநீர் வடிகாலில் செல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலாக மோட்டார் பம்புகளை வைத்து அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியிலும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மழை சென்னையில் துவங்கியிருக்கிறது. புறநகர் பகுதிகளிலும் மழை துவங்கியிருக்கிறது. குறிப்பாக மாதாவரம் பகுதியில் இருக்கிற வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மழை தற்போது துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து அந்த மழையிலும் பொருட்படுத்தாமல் காலையில் பணிக்கு செல்பவர்கள், அதே போல இரவு பணி முடித்து வீட்டுக்கு செல்பவர்கள் தொடர்ந்து இந்த மழையிலே நனைந்தவாறும் செல்கின்றனர். சென்னையில் மீண்டும் மழை துவங்கிய நிலையில மத்திய சென்னை, தென் சென்னை, அதே போல வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது துவங்கி இருக்கிறது. இந்த துவங்கிய மழை எவ்வளவு நேரம் பெய்கிறது என்று இன்னும் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை. ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று 11:30 மணி நிலவரைப்படி எந்த ஒரு திசையும் இல்லாமல் சென்னை கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வடக்கு திசையில் நகரும் என முன்பு கணிக்கப்பட்டிருந்த நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையோரமாக நிலவி வரும் நிலையில அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மழையும் பெய்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திசை மாறி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்தது. அதன் பிறகு விட்டு மழை பெய்தது. அதன் பிறகு நேற்று மாலை 6 மணி வரை மழை பெய்த இந்த நிலையில் சற்று மழை ஓய்ந்த பிறகு மீண்டும் இரவு 8 மணியிலிருந்து மழை பெய்ய துவங்கியது. அதன் பிறகு இரவு 11 மணி மழை பெய்ய துவங்கியது. அதன் பிறகு சற்று ஓய்ந்தது. பின்னர் மீண்டும் மழையானது தற்போது துவங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.